ஒரு மீல்ஸ் தயார் பண்ணுறதுக்கு நான் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எனர்ஜி விலை இவ்வளோ ஏறி 1000 ரூபாய் ஏறினால் ஒரு சாப்பாடு 70 ரூபாயாக இருந்த சாப்பாடு இப்போ 100 ரூபாவாக மாறிடும். 30 to 40 ரூபாய் சாப்பாடு ஒரு சாப்பாடில் ஏறும். இப்போ மத்திய அரசு ஏன் மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால், எலெக்ஷன் முடிந்து விட்டது, இனிமேல் செவிசாய்க்க வேண்டிய நீட் இல்லைன்னு நினைக்கலாம். இல்லை என்றால் இதை எப்படியாவது தவிர்க்கணும் என்ற ஒரு ரொம்ப லாங் டேர்ம் திங்கிங் வந்திருக்கணும். இதனால பாதிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்னா, 40 கோடி மைக்ரண்ட் லேபர் இருக்காங்க இந்தியாவில். இந்தியா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்னு 2 செக்டாரை வைக்கலாம். ஃபார்மல் செக்டார்ன்றது அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார். இந்தியாவில் ஆர்கனைஸ்டு செக்டார் 10% தான், 90% அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இந்த 90%லையும் அன்ஆர்கனைஸ்டு அண்ட் மைக்ரண்ட் லேபர் 40 கோடி பேர் இருக்காங்க. இந்த 40 கோடி பேரும் சாப்பிடக்கூடிய இடங்கள் இந்த சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட், சின்ன சின்ன ஈட்டரிஸு இதில் தான் சாப்பிட்றாங்க. இந்த 40 கோடி மக்களும் சடனாக இந்த சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம், நிறைய ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டதுனால நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பி அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. சூரத்துலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. சூரத்தில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னு போயிடுறாங்க. அதே போல் இப்போ இதுதான் நான் சொன்னதை போல ஆரம்பம். இதே நிலைமையில் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு அடிபடும்னா 10% ப்ரொடக்டிவிட்டி அடிபடும். எதுனா இந்த விலை உயர்வுனால சாப்பிட்ற சாப்பாடு குறைப்பாங்க, இல்லைன்னா அவங்க அந்த மிக்ஸை குறைச்சிடுவாங்க. இது ஆரம்பம்னா நம்ம எக்கனாமியே அடியாகும் சார். இந்தியாவுடைய எக்கானமி 0.3% க்ரோத்தில் கம்மியாயிடும். ஆல்ரெடி இப்போ இருக்கிற க்ரோத்தில் 5.5% தான் இருக்குது இந்தியாவில் க்ரோத்து. அது 0.3%. 0.3ன்றது மிக அதிகம் நம்மளுடைய இந்தியன் எக்கானமியில். 0.3% இப்போ இந்த ஒரு டெசிஷன்னால அஃபெக்ட் ஆகும்.